Yes. Yes. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு கிளைண்ட் இன்டர்வியூ பிரியதர்ஷன் கூட இருக்கோம். பிரியதர்ஷன் வந்துட்டு என் கூட வீக்லி லைவ் செஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பிரியதர்ஷன், உங்களோட பேக்ரவுண்ட், உங்க பேரு, உங்க லொகேஷன், என்ன ஒர்க் பண்றீங்க? ஸோ என்னோட பேர் வந்து பிரியதர்ஷன். நான் சென்னையில இருந்து வரேன். ஸோ வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்து மார்ஸ் இன்கார்பரேட்டட்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வந்து ஹைதராபாத்ல வந்து நான் ஜாப் ரீலோகேட் ஆனேன். என்னோட லைஃப் பாத்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஐம் லிவிங் ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 பேர் தான் இருக்கும் எங்க ஃபேமிலியில. அது வந்து எங்க அம்மா, அப்பா அண்ட் பாட்டி. இந்த வருஷம் எனக்கு வந்து அப்பா வந்து தவறி போயிட்டாரு. அவர் வந்து தவறிட்டேன். அவருக்கு வந்து இதயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால ஒரு இதாயிடுச்சு. பட் அது வந்து தட்ஸ் என்னோட குடும்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. எவ்ரிபடிஸ் எல்லாரும் வந்து நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கும். அண்ட் என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 4 விஷயத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து சைக்காலஜி அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்து அறிவியல், தொழில்நுட்பம், அப்புறம் வந்து கணிதம். அந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு வந்து கணிதம், பொறியியல் விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் மூணாவது வந்துட்டு கலையும் கலை கலை பத்தி இருக்க விஷயம், கலை பத்தி கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு தாட் லீடர்ஷிப், அது ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. அலாங் வித் தட் எனக்கு மனோ தத்துவத்தை படிக்கிறதுனா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். என்னோட மனோ தத்துவமும் வாழ்க்கைக்கான திறன்கள் பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது என்னோட வாழ்க்கைய வந்து ஒரு நல்ல வழிக்கு என்னை கொண்டு வந்தது வந்து அந்த மனோ தத்துவமும் அந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு என்னோட வாழ்க்கையில இருக்கிற பேஷன்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதுதான் என்னோட ஷார்ட் அறிமுகம், என்னோட சின்ன ஒரு அறிமுகம் தான். ஸோ அது ஓகே. ஸோ நீங்க என்னோட வீக்லி லைவ் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுல இருக்கிற லேர்னிங்ஸ், அதை ப்ராக்டிஸ் பண்றது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு? ஸோ வாரம் வாரம் உங்களோட நான் எடுத்துட்டு இருந்த அந்த செஷன்ஸ் வந்துட்டு நீங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு விஷயம் வந்து நான் ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதாவது நம்ம காலையில எழுந்து அந்த அஃபர்மேஷன் சொல்றதா இருக்கட்டும், இல்ல உங்களை பத்தி நீங்க கிராட்டிடியூடா உங்களை மனசுல நீங்க சந்தோஷமா இருந்த தருணங்களும் சரி, நீங்க எந்த விஷயத்துக்காக ரொம்ப பெருமைப்பட்ட தருணங்களும் சரி, ரொம்ப என்ன சொல்றது, அந்த அந்த மாதிரி தருணங்கள் எல்லாம் நான் எழுதும் போது எனக்கே வந்துட்டு எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் ஒவ்வொரு வாட்டி வந்து பண்றப்போ ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அலாங் வித் அது மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன். புது விஷயங்களும் நான் கத்துக்கிட்டேன். முக்கியமா வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய விஷயம் வந்து கத்துக்கிட்டேன். மன தத்துவத்தை பத்தி இன்னும் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆச்சு. அது மட்டும் கிடையாது, என்னையே நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி நான் வந்து இன்னும் மேலும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி நிறைய விஷயம் வந்து நானும் கத்துக்கிட்டேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சிவா மேமோட செஷன்ஸ் அட்டன் பண்ணதுல. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆக்சுவலா. தேங்க்யூ, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வந்துட்டு நீங்க ஒரு டாப் 3 சேலஞ்சஸ் நீங்க ஓவர் கம் பண்ணிருக்கீங்க நீங்க செஷனுக்கு முன்னாடி அப்புறம் அப்படின்னா என்ன சேலஞ்சஸ் நீங்க ஓவர் கம் ஓகே, பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டோம். நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது நம்ம சைடுல நம்ம பக்கம் இருக்கிற உண்மையை சொல்லுவோம். ஆனா அவங்க வந்து அந்த உண்மையை எடுத்துக்க மாட்டாங்க, இல்லைன்னா வேற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்சத்துல வந்து எனக்கு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா மனசு வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நம்ம தான் இப்போ சொல்றோமே, ஏன் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்தது தான். பட் லேட்டர் எனக்கு தெரிஞ்சது, ஓகே, அவங்க புரிஞ்சுக்கலன்னு நம்ம எனர்ஜி ஏன் வேஸ்ட் பண்ணணும் எனக்கு அப்படின்னு ஒரு இது தாட் வந்தது. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா கத்துக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். செகண்ட் திங் வந்து என்னன்னா நிறைய பேர் நான் வந்து என்னையே வந்து எப்படி நான் ரொம்ப அவேரா இருக்க கத்துக்கிட்டேன். செகண்ட் திங் வந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க. அதாவது உலகம் எப்படி இருக்கும், நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப தப்பு, நீ இது பண்றது ரொம்ப தப்பு. நம்ம சொல்ற பதிலுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து தப்பா தெரியும். நம்ம வந்து எதோ எனக்கு ஒரு பிடிக்காத விஷயத்துக்குள்ள ஒரு சில பேர் வந்து அதை வேடிக்கை எடுத்து அது ஒரு சில பேர் வந்து உங்க பின்னால பேசுறதுக்குள்ள புரணி பேசுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, அப்புறம் மத்தவங்க வந்து நம்மளை திட்டும் போது ஆஹ் அந்த எப்படி வந்துட்டு என்னோட எனர்ஜியை வந்து நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அட் த சேம் டைம் அவங்க சொல்றது உண்மையா இல்ல சும்மா வேணுன்றதுக்காக சொல்லவான்றது பொறுமையா யோசிச்சு அது எப்படி எதை நல்லா உள்வாங்கணும், எதை உள்வாங்க கூடாது, எதை வந்து எடுத்துக்கூடாதுன்னு அந்த இதுவும் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அது என்னோட ரெண்டாவது சேலஞ்ச் பேசிக்கும். மூணாவது வந்து என்னன்னா வந்துட்டு மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன கத்துக்கினேன்னா, என்னையே வந்து என்னை பத்தி நான் எழுதும் போது என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் முன்ன. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஆக்டிவிட்டியில வந்துட்டு
நெகட்டிவ் பிலீஃப்ஸ் பத்தி ஒரு கதை எழுத சொன்னாங்க. அது ஒரு 50 பக்கத்துக்கான கதை எழுத சொன்னாங்க. பட் வந்துட்டு எனக்கு ரியலிஸ்டிக்கா பார்த்தோன்னா நான் ஒரு 7-8 பக்கம் தான் எழுதினேன் அந்த கதையை. அப்புறம் வந்து அதை பத்தி எழுதும் போது எனக்கு அப்புறம் தான் வந்து ஒரு விஷயமா நான் கத்துக்கினேன். இப்போ நம்ம வந்து கதை எழுதும் போது நம்ம என்னென்னலாம் யோசிச்சோம், என்னென்னலாம் ஃபீல் பண்ணிச்சு எழுதும் போது இதை வந்து அதாவது நெகட்டிவா இவ்வளவு யோசிச்சு இவ்வளவு இதா எழுதும் போது பாசிட்டிவா எழுதும் இதையே நம்ம பாசிட்டிவா எழுதுறதுக்கும் இதே மாதிரி நம்ம லைஃப் ஃபாலோ பண்ணணும். அந்த ஒரு இது வந்து ஏன்னா நம்ம யோசனையும் சிந்தனையும் வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் வந்து உருவாக்கணும் நிஜ உலகத்துல. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் உருவாக்குறது உங்க கையில தான் இருக்கு. அது எல்லாமே உங்களோட சிந்தனைகளும் உங்க எண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் தமிழ்ல வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுதான். சோ இந்த 3 விஷயத்தையும் நான் ஓவர் கம் பண்ணேன். என்னை பத்தி அதுதான் சொல்லுவேன். சூப்பர். சோ இந்த சேலஞ்சஸ் வந்துட்டு முன்னாடி அதை டீல் பண்ற விதம் எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருந்துச்சு, இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அதை டீல் பண்றதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? ஓகே, முன்ன பாத்தீங்கன்னா ஒரு டீல் பண்றப்போ ஒரு 20% இருக்கும். இப்ப அதையெல்லாம் தண்ணி 80% போயிருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர். ஸோ 2 ஆக்டிவிட்டி டாப் 2 நம்ம நிறைய ஆக்டிவிட்டி பண்றோம்ல, செஷன்ல நிறைய பேசுறோம். ஸோ அதுல டாப் 2 ஆக்டிவிட்டிஸ் அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என்னோட செஷன்ஸ்ல அப்படின்னா அந்த 2 என்ன? ஒண்ணு வந்துட்டு ஆக்சுவலி நான் 2 சொல்றதை விட இன்னும் எக்ஸ்ட்ராவா வந்து சொல்லணும்னு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சது என்னன்னா சப்கான்சியஸ் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நான் மனசுல என்னென்ன கேள்வி உங்ககிட்ட வந்து சிவா மேம் கிட்ட செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் கேட்டிருந்த சில கேள்விகளுக்கான பதில் வந்து அதுவே கொடுத்துருச்சு. எப்படி வந்து ஒரு சிந்தனையை வந்து நெகட்டிவ் இருந்து பாசிட்டிவா மாத்துறதுங்கிறத அதை நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். அதை நீங்க தினமும் சொல்லும் போது அது வந்து உங்களை வந்து மைண்ட் ஆழ்மனசுல பதிஞ்சிரும். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த வந்து நான் கத்துக்கிட்டேன். எப்படி ஆனா அந்த சப்கான்சியஸ் ப்ரோக்ராமிங்ல நான் கத்துக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பிலீஃபை நான் எப்படி எழுதுறது, என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும், எது எதெல்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ் வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு கன்சிடர் பண்ணக்கூடாது, ரொம்ப ஈஸியா இருக்கணும் உனக்காகவே. முக்கியமா வந்துட்டு நம்பர்ஸும் வந்து போடக்கூடாது. உங்க மனசுல எப்படி சிம்பிளா எப்படி மோட்டிவேட்டடா இருக்கணும்ன்றது அதை இவ்வளவு வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அது வந்து பிடிச்சிருந்துச்சு. 2வது ஆக்டிவிட்டி பிடிச்சதுன்னா ஹாப்பினஸ் பாக்ஸ் ஆக்டிவிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது நம்ம யோசிக்கும் போது நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளோட கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் என்ன, நம்மளோட கனவுகள் என்னன்றத அதை வந்து முழுசா எழுதும் போது நம்மளுக்கு வந்து மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆயிடுது. ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வந்து கொண்டு வருது இப்போ இந்த சேலஞ்ச் நான் பண்றேன். ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி தான் சொல்லுவேன். அதையும் தாண்டி 2 ஆக்டிவிட்டியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா முதல் ஆக்டிவிட்டி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு புக் வந்து வாங்கினேன். ஆக்சுவலா வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மனோதத்துவம் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து ஒரு புக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஒரு புக் வந்து வாங்கினேன், த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் பை டாக்டர் ஜோசப் மர்ஃபி. அந்த புக் நான் வாங்கினேன். அது வாங்கி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சிவா மேமோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில வரப்போ சொன்னாங்க இந்த புக் நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு அலைன்மெண்ட் வந்துச்சு 2 பக்கமும். என்னோட இன்ட்ரெஸ்டும் இவங்களும் வந்து நல்லா அலைன் ஆயிடுச்சு. அண்ட் அந்த புக்கை எடுத்து அந்த புக்கை நான் வந்து இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் அந்த புக்கை படிக்கும் போது எனக்கு ஒரு ஒரு சாந்தமான ஒரு உணர்வு வந்து எனக்கு கிடைக்குது. முக்கியமா வந்துட்டு நம்மளோட ஆழ்மனசுக்கு அவ்வளோ ஆழ்மனசை பத்தி இவ்வளவு அழகா வந்து நான் டீட்டெயிலா ஒரு இவ்வளோ விரிவாக்கமா தெரிஞ்சுக்கிட்டேன்றத ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது அந்த எழுத்தாளர் கூட சந்திச்ச மக்களும் சரி, அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களும் சரி, அந்த புத்தகத்துல எவ்வளவு அழகா வந்து விரிவாக்கி மற்றவங்களுக்கு புரியுற அளவுக்கு வந்து அந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப ஒரு மன திருப்தியோட நான் படிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது புக் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த கதை எழுதுற ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெகட்டிவ் பிலீஃப் பத்தி ஒரு கதை எழுதுறது, பாசிட்டிவ் பிலீஃப் பத்தி வந்து ஒரு கதை எழுதுறது. ஸோ அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்னை பத்தி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண புரிஞ்சுக்கிட்டேன். நான் எதை வந்து என் கூட இருந்தா என்னோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும்ன்றத அந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயத்துல நான் எப்படி இன்னும் பெட்டரா எழுதணும்ன்றதை நான் கத்துக்கிட்டேன். அதுவும் வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா.
சூப்பர் அமேசிங். எவ்வளவு பேஷன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சைக்காலஜில தெரியுது, அப்படியே வெளியே வருது உங்களுக்கு தெரிஞ்சு. சூப்பர். அண்ட் அதுதான் லைக் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் எண்ணம் போல் வாழ்க்கை, பாசிட்டிவா திங்க் பண்ணு அப்படின்ட்டு. பட் அது எப்படின்னு எல்லாரும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பா அதெல்லாம் வந்துட்டு என்னோட செஷன்ஸ்ல ஒன்னொன்னா அழகா வந்துட்டு புரியும். ஸோ என் கூட செஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? ஓகே, ஒவ்வொரு வாட்டி உங்களோட இருக்கும்போது எனக்கு எப்பவுமே ஒரு புதுசா தோணும். என்னடா புதுசா நடக்க போகுது இந்த செக்ஷன், என்ன புதுசா கத்துக்க போறோம், அந்த ஆர்வத்தோட இருந்தது. அது மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் அந்த நான் என்னென்ன கத்துக்க போறேன்ற ஆர்வமும் இருந்தது. அதே சமயத்துல வந்து என்ன ஆச்சுன்னா, உங்க கூட வந்து உங்களோட இன்டராக்ட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சமயத்துல வந்து உங்க இந்த குரூப்ல இருக்கிற உங்களோட குழுல இருக்கிற அதர் மென்டீஸ் வருவாங்க இல்லைங்களா, அவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது அவங்களோட அனுபவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நான் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கத்துக்கிறேன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையா சொல்றேன். அதாவது எப்பவுமே ஒவ்வொரு கிளாஸும் வந்துட்டு புதுவிதமான ஒரு அனுபவங்கள் கொடுத்துட்டு. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குள்ள அது கத்துக்கணும்ன்ற ஆர்வம், என்னோட கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கணும் அந்த ஆர்வம், அந்த ஆர்வமும் சரி, மத்தவங்களோட கதையில இருந்து நான் நல்ல விஷயம் கத்துக்கிறதும் சரி, நான் வந்து மத்தவங்களை கூட நல்லா எப்படி வந்து ஒரு அழகான நட்பு வச்சுக்கிறது, எப்படி நல்லா கனெக்ட் பண்றதுங்கிறதுன்ற அந்த விஷயமா நான் நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த உங்க செஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பர்சனல் growth ஃபோக்கஸ்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். திரும்பியும் கரெக்ட். ஒரு ஸ்கூல்ல மிஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம இங்க படிக்கும் போது இட் இஸ் லைக் அமேசிங். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகே. கரெக்ட். சோ ஆனா இன்னொரு கரெக்ஷன் என்னன்னா, எங்க ஸ்கூல்ல அது ஒரு சப்ஜெக்டாவே இருக்கு. ஆக்சுவலி எக்ஸாம்க்கு எழுதுற சப்ஜெக்டா இல்ல, பட் ஒரு பீரியடா இருந்தது எங்களுக்கு எப்பவுமே வந்து. பட் அந்த பீரியடுக்காகவே நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். நான் ஒன் ஆஃப் த பீரியட்ஸ் ஐ வெயிட்டட் ஃபார் மோஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு பீரியட்லயும் நான் நிறைய புது விஷயத்தையும் கத்துப்பேன் சார். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பீரியட்ஸ் வரப்போ. சூப்பர் சூப்பர் அமேசிங். சோ என்னோட செஷன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அப்கோர்ஸ் முதல்ல வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஐநோ அந்த யோசனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, சில கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு கண்டுபிடிக்க சில ஐநோ உங்க எல்லாருக்கும் அந்த கேள்விகள் இருக்கும். நான் இதுவரை அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எப்படி பதில் தேடுறதா அந்த ஒரு கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கும். அது எப்பவுமே ஒரு நார்மலா தான் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யோசிப்போம். இவங்க கூட இப்போ அட்டன் பண்ணலாமா இல்ல வேண்டாமா இல்ல நம்ம என்ன பண்றது. பட் ஒரு சில நேரத்துல வந்து யோசிங்க, ஒரு சில நேரத்துல உங்க லைஃப்க்கு சப்போர்ட் கண்டிப்பா தேவை, ஒரு மென்டர் தேவை, ஒரு கைடு தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல வந்து டெஃபினெட்லி நீங்க வந்து யாருக்கிட்டயும் ஹெல்ப் கேட்கறது தப்பே கிடையாது. நீங்க அந்த மென்டர் கிட்டயே பேசுங்க. என்னோட கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஏன் சிவா மேம் வந்து எடுத்தேன்றது ரீசன் என்னன்னா, அவங்க எழுதின ஒன் ஆஃப் த லிங்க்டின் போஸ்ட் வந்து ரியாலிட்டி பத்தி அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அந்த டைம்ல வந்து ஒரு கொஸ்டின் மைண்ட்ல ஒரு கேள்வி இருக்கு என் மனசுல. அவங்க கிட்ட நான் வந்து அந்த கேள்வியை நான் பகிர்ந்துக்கிட்டு அவங்க எனக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த பதிலுக்கு அப்புறம் வந்து சரி, இவங்களோட செஷனை நான் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த செஷன் போறதுக்கு முன்னாடியே வந்து சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் வந்து எனக்கு கரெக்டான கேள்வி கேட்கறாங்க, எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ அப்போதான் இவங்களோட செஷன் ஜாயின் பண்ணேன். அண்ட் கண்டிப்பா உங்களுக்கும் டெஃபினெட்லி வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஒரு கேள்விகள் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்க வந்து சிவா மேமோட செஷனை ஜாயின் பண்ணுங்க. டெஃபினெட்லி அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க வந்து ரொம்ப அன்பா அக்கறையா அட் த சேம் டைம் ரொம்ப எம்பத்தட்டிக்கா வந்து அவங்களோட கதைகளை வந்து உங்களையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அவங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் வந்து டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு டெஃபினெட்லி. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டதை வந்துட்டு அவங்க சொல்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அவங்க அவ்வளவு அழகா சொல்லி உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களையும் அதுல இருந்து நீங்க நிறைய விஷயம் கத்துப்பீங்கன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க நல்லா சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் நீங்க ஒரு மென்டியா இருக்கும் போது அவங்க வந்து உங்களோட நல்லா கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் இருக்கும். ஓகே, ஸோ அதுவும் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த காரணத்துல அடிப்படையில அவங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட லைஃப்ல கத்துக்கின எல்லா லெசன்ஸ் வச்சு அவங்களோட மெத்தட்ஸ் டெக்னிக் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேயா வச்சிருக்கிறதுனால உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்றேன், உங்களோட என்ன சொல்றது, உங்களோட கேள்விக்கும் கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அவங்க நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ இல்ல உங்களுக்கு எந்த ஒரு மனசுல இருக்க ஏதோ குழப்பமா இருக்கட்டும் கேள்விகளா இருக்கட்டும்,
எதுவா இருந்தாலும் அவங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த காரணங்கள் அடிப்படையில நீங்க டெஃபினெட்லி சிவா மேம் செஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. சூப்பர், ரொம்ப நன்றி. சோ நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்கும்ல, லைக் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு அதை முடிக்கிறதுக்கு. ஆனா நீங்க வந்துட்டு என்னோட செஷன்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சிருக்கீங்க. சோ அது எப்படி நடந்தது? ஓகே, 2 விஷயங்கள். முதல்ல வந்துட்டு எனக்கு வந்து முதல்ல வந்துட்டு என்னன்னா, என்னோட பேஷன் ஆஃப் மனத்தத்துவம் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் பத்தி நிறைய விஷயம் கத்துக்கணும்ன்றது எனக்கு ஒரு பேஷன் இருக்குது. ஸோ அதை பத்தி மீண்டும் மீண்டும் கத்துக்கிட்டு என்னை பத்தியே நான் நல்லா புரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில நல்லா நான் ரொம்ப ஒரு என்னோட ஓன் பெஸ்ட் செல்ஃப், நான் பெஸ்ட் பர்சன் டிஸ்கவர் பண்றதுக்கு இதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில எப்படி சூழ்நிலைகளை கையாளுறது, சூழ்நிலைகளை சமாளிக்கிறது, எப்படி வந்துட்டு எப்படி வந்து என்னையே நான் என்ன நல்லா புரிஞ்சுக்க முடியும், எப்படி நான் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்றது இந்த இந்த ஒரு செஷன், இது ஒரு ரீசன் வந்துட்டு தான் இந்த செஷன். ரெண்டாவது வந்து என்னன்னா, முன்ன சொன்ன மாதிரிதான் எனக்கு இருந்த கேள்விகளுக்கும் எனக்கு இருந்த குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கணும்ன்றதுக்காக வந்துட்டு நான் இந்த செஷனே வந்து எடுத்தேன் ஆக்சுவலா. ஸோ அப்பப்போ வந்து உங்களுக்கு அதே மாதிரி எனக்கு இருந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ஒரு நெசசிட்டி இருக்கும். நீங்க இது எடுத்திருப்பீங்க, ஆனா ஒரு சில காரணங்களால என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு நீங்க அதை விட்டுறீங்க. மேபி என்ன இருக்கும்னா, நீங்க அதை இமோஷனலா யோசிச்சு யோசிச்சு அந்த பயத்துல நீங்க விட்டுறீங்க. மேபி அதுவாகவும் இருக்கலாம். இல்ல வந்துட்டு சோ அந்த மாதிரி இல்ல வேற வேற காரணங்களாகவும். சோ எல்லா வித பட்சத்துலயும் எப்பவுமே வந்துட்டு நீங்க எதுக்கு அந்த நீங்க ஏன் இந்த செஷனை ஏன் எதுக்கு அந்த கேள்வி எப்ப பார்த்து உங்க மனசுல வந்து நீங்க சொன்ன அந்த பதில் இருக்குல்ல, ஏன் இந்த செஷன் எடுத்தேன், எதுக்கு இந்த செஷன் எடுத்தேன், நான் இதுல இருந்து என்ன கத்துக்கணும், அது எப்பவுமே உங்க மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் வந்துட்டு யோசிங்க. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு நீங்க திருப்பி திருப்பி உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணிக்கோ, ஞாபகப்படுத்தி பாருங்க, ஏன் நான் இங்க வந்தேன், நான் எதுக்கு இந்த செஷனுக்கு அட்டென்ட் பண்ணேன், எல்லாத்தையும் திருப்பி திருப்பி நீங்க நினைவுபடுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க இப்ப நினைக்கிறீங்களா ஐயோ இது கஷ்டமான வேலை, அதெல்லாம் நினைக்காதால ஒரே செகண்ட் புஷ்னு பறந்து போகும். ஸோ அது வந்து டெஃபினெட்லி எனக்கு வந்து ஒரு எப்ப பார்த்து நான் இதே யோசிச்சது எனக்கு இருந்து என்னோட கேஸ்ல இந்த 2 விஷயங்கள் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து வச்சிருந்தேன் ஆர்டிஸ்ட்ல. அதனால வந்துட்டு தான் எல்லா செஷன்லயும் வந்துட்டு எனக்கு வந்து எல்லா செஷன்லயும் வந்து முடிக்க முடிஞ்சது என்னால. ஸோ டெஃபினெட்லி நீங்க ஆரம்பிச்ச விஷயத்தையும் நீங்களே முடிக்கல, நீங்க வந்து உங்களே அலோவ் பண்ணுங்க, உங்களை புஷ் பண்ணுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஞாபகப்படுத்துங்க, நான் எதுக்கு இங்க வந்தேன், நான் என்ன கத்துக்க போறேன். அது எப்பவுமே அந்த மைண்ட் செட்ல இருந்தா டெஃபினெட்லி உங்களுக்கு கஷ்டம்ன்றதுக்கு கஷ்டமாவே தெரியாது, ஆனா ஒரு ஜாலியா பண்றது வந்து நல்லாவே தெரியும். ஒரு என்ன சொல்றது, நீங்க இப்ப பண்ற இந்த செஷன் கூட ரொம்ப நல்ல ஒரு செஷன். ஓ இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்குது, இது நல்லா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன் கத்துக்கிறதுக்கு, அதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கத்துக்கிறது கூட நல்லா என்ஜாய் பண்ணி கத்துக்கோங்கன்றது தான் என்னோட ஒரு அட்வைஸ். ஸோ என்ன சொல்றேன்னா, நீங்க என்னதான் வந்து எந்த சூழ்நிலையில இதை நான் விட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. எப்பவுமே அந்த உங்களோட ஏன் இந்த செஷன் கட்டண் பண்ணி, எதுக்கு நான் இங்க வந்தேன், நான் என்னென்னலாம் கத்துக்கணும், மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் கத்துக்கிறத நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன், இந்த 4 விஷயத்த நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி எந்த ஒரு செஷனும் கஷ்டமாவே தெரியாது. ஸோ அதுதான் என்னோட அட்வைஸ். இந்த செஷன் அட்டென்ட் பண்றாங்க சரி, புதுசா ஜாயின் பண்றாங்க. சூப்பர் சூப்பர், அமேசிங். ஸோ நான் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ், ஒரு கேரண்டி வந்துட்டு கொடுப்பேன் என்கிட்ட செஷன் ஜாயின் பண்றவங்கள்ட்ட. உங்களுக்கு வந்துட்டு நிறைய மன நிம்மதி கிடைக்கும், நீங்க ரொம்ப பாசிட்டிவா ஆப்டிமிஸ்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப தைரியம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும், கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பெருசா வந்துட்டு ட்ரீம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்லா நீங்க முடிவெல்லாம் உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா எடுப்பீங்க, சொல்யூஷன் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுல வந்துட்டு இருப்பீங்க, குட் ஹேபிட்ஸ் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, இப்படின்னு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நான் சொல்லுவேன். அந்த மாதிரியும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆச்சா? அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா? டெஃபினெட்லி உண்மையா சொல்லணும்னா எனக்கு எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னீங்கன்னா வந்து இமோஷனலி என்னால என்ன கத்துக்கிட்டேன், உணர்ச்சி பூர்வமா நான் எவ்வளவு வந்து அவேரா இருக்கேன்றது எனக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு. செகண்ட், என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமா மூணாவது வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது, உங்களை பத்தி நீங்க எழுதும் போது என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி கத்துக்கிறீங்க, என்னென்ன விஷயம் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அட் த சேம் டைம் வந்துட்டு என்னென்ன எப்படி எப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம இன்னும் மேலும் மேலும் கொண்டு போகலாம், என்னென்ன புது சிந்தனைகள் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை எப்படி அழகா கொண்டு போகலாம், எப்படி நம்ம லைஃப் பாசிட்டிவா ஆக்கணும்,
எப்படி வந்து நம்ம ஆழ் மனசை நல்ல நல்ல விஷயத்துக்காக ப்ரோக்ராம் பண்ணி எப்படி சக்சஸ் அடைய முடியுன்றது நிறைய விஷயம் நான் வந்து கத்துக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஆக மொத்தம் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஜேர்னில நான் இன்னும் கத்துக்கிட்ட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா எவ்வளவு பொறுமையா இருக்கணுன்றது அதையும் நான் கத்துக்கிட்டேன். எப்பவுமே நம்ம வந்து இம்மிடியட்டா நம்ம வந்து என்ன பண்றோம்னா இம்மிடியட்டா வந்து இப்போ இந்த மருந்து போடுறோம்னா எனக்கு இம்மிடியட்டா இஃபெக்ட் ஆகணும்ன்றதை யோசிப்பாங்க. பட் தி கீ திங் இஸ் யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். அதாவது நீங்க அதை நம்பணும். அதோட செயற்கையில நீங்க ரொம்ப நல்லா நம்புனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க வளர்ச்சி வந்து போகும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிளான்ட்டுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா கூட நீங்க ஒவ்வொரு தடவையும் எட்டி எட்டி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி லவ் டுடே படத்தையும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நீங்க ஒவ்வொரு வாட்டி நீங்க உள்ள வச்சுட்டு அது வளருதா இல்லையா பாக்குறத விட அதோட செயற்கையில அதோட எஃபர்ட்ஸ்ல நீங்க நம்பிக்கை வைங்க. அட் த சேம் டைம் உங்களோட சப்போர்ட்டும் நீங்க கொடுங்க. நீங்க அதுக்கு தண்ணி ஊத்திட்டு இருங்க. அதோட வளர்ச்சி அதோட வேலைகளுக்காக நீங்க டெஃபினெட்லி அது உங்களுக்கும் வளர்த்தி வளர்த்தி விட்டுரும். ஸோ அதையும் நான் கத்துக்கிட்டேன் இந்த ஜேர்னில. ஒவ்வொரு செஷன் அட்டன் பண்றப்போ நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். நான் ரொம்ப என்னோட இந்த 4 இப்போ ப்ரீவியஸா இந்த கொஸ்டின்ல சொன்ன 4 விஷயத்தையும் நான் ரொம்ப கையாண்டு ரொம்ப மனசுல ஆழ்மனசுல பதிஞ்சு வச்சுட்டு அண்ட் இப்போ வந்து நிறைய விஷயத்துல எனக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்க செஷன்ஸ்ல நான் வந்து ரொம்ப அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நிறைய விஷயம் கத்துக்கினதுக்கு. அது எனக்கு இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா ஹம்பிள்டா ரொம்ப ஒரு மன திருப்தியோட ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கும் ரொம்ப நிறைய மன திருப்தி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணதுல. ஸோ உங்க ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு? நீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா உங்க வேலையெல்லாம் முடிக்கிறீங்க? முன்னாடி எவ்வளவு பர்சன்ட் இருந்துச்சு, இப்போ எவ்வளவு பர்சன்ட் இருக்கு? முன்ன வந்து 20% இருந்தது, இப்போ 80% மாறிடுச்சு. சூப்பர். அண்ட் நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்களே, யூ ஆர் இம்ப்ரூவிங் டு மேக் இட் நைஸ். போயிட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த பர்சனல் க்ரோத் ஜேர்னில வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு என்னப்பா இது நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில சில பேர் நினைப்பாங்கல்ல. ஸோ கிவ் அப் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ரொம்ப சிம்பிள். அதாவது நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம பொறுமையா அதை வந்து நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். ஆனா நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்துட்டு நம்மளும் அந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும். அதே சமயத்துல வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு சந்தேகம் இருக்குதா, ஆனா உங்களோட முழு மனசோடய நீங்க பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களோட ஜேர்னில அந்த ஆன்சர் கிடைக்கும். எனக்கு தெரியும் அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். பொறுமையா அவங்க சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணணும். அவங்க சொன்ன மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டு மேலும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு முக்கியமா வந்துட்டு எப்படி வந்து அந்த அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் நம்ம டே டு டே லைஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பொறுமையா இருந்து அந்த நம்ம ஒன்ன சொன்ன மாதிரிதான் அந்த செயற்கையில நம்பி டெஃபினெட்லி கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன மெத்தடுக்கான வேல்யூ அண்ட் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன். விட்டு கொடுத்து போயிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேஷண்டா இருங்க. பட் கீப் கோயிங் ஆன். போயிட்டே இருங்க, கத்துக்கிட்டே இருங்க, அப்ளை பண்ணிட்டே இருங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருங்க. டெஃபினெட்லி அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர். செம்ம பவர்ஃபுல்லான மெசேஜ், அட்வைஸ். தேங்க்யூ சோ மச். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு அழகா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் நல்லா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நிறைய மன திருப்தி. உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கு நீங்க ரொம்ப சின்சியரா கமிட்டடா இருந்திருக்கீங்க. யூ ஆர் லைக் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மென்டீஸ் and I'm really really grateful for your trust and your sincerity and the practice you do out of the lessons. என்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பயிற்சியும் பண்ணி அதுல இருந்து ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. ஸோ அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். மிக்க நன்றி. நன்றி. அண்ட் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி வந்து நீங்க நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை கொண்டு போயிட்டு அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்க. அவங்களோட வாழ்க்கையில சூழ்நிலை சமாளிக்கிறதுக்கான பலத்தையும் அந்த அறிவு திறனையும் கொடுங்க. அட் த சேம் டைம் மற்றவங்களோட வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு கைடிங் லைட்டா ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் மென்டரா இருங்க. டெஃபினெட்லி ஐ எம் ஷியோர் உங்க லைஃப்ல வந்து நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவீங்கன்றது எனக்கு ரொம்ப உறுதியா இருக்கேன். அண்ட் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். டெஃபினெட்லி ஒன் டே நீங்க வந்து ஒரு லைஃப் கோச், ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரெயினர் ஆகுவீங்கன்னு எனக்கு ஒரு உறுதியா இருக்கேன். அண்ட் உங்களோட பயணத்துக்கு உங்களோட அழகான பயணத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டெஃபினெட்லி எனக்கு வந்து நீங்க வந்து ஒரு மென்டரா கிடைச்சது, ஒரு ஆசிரியரா கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப திருப்தியா உங்களோட செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணேன். அண்ட்
வாழ்க்கை இனி வரப்போற வாழ்க்கைக்கு என்னோட வாழ்த்துக்கள், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். உங்களோட செஷன்ஸ் ஹேண்டில் பண்ணதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு சேஞ்ச் நல்லா கிடைக்கும், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கான என்னோட இதயத்துல இருந்து உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ஸோ மிக்க நன்றிகள். மிக்க நன்றி சிவரஞ்சனி மேம் அவர்களுக்கு. நீங்க ரொம்ப லைக் நல்லா பேசுறீங்க, உங்க வாட்டெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நிச்சயமா தெரியும் லைக் நீங்களும் வந்துட்டு செம்ம இன்னும் கிரேட்டான ஒரு ஆளா வந்துட்டு ஆவீங்க. நீங்க உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒர்க்ல இருக்கவங்க எல்லாரையும் வந்துட்டு இன்னும் நல்லா பாசிட்டிவிட்டியோட, எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட நீங்க இம்பாக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கும் ரொம்ப ரொம்ப நிச்சயமா உறுதியா தெரியும். அண்ட் உங்களோட வருங்கால சக்சஸ் ஸ்டோரிஸ்க்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். ஸோ ரொம்ப நன்றி. திரும்பி பேசலாம். ஓகே ஷூர். அண்ட் ஹோப் நம்மளோட அசோசியேஷன் கண்டினியூ ஆகணும் அண்ட் டெஃபினெட்லி ஸ்டே இன் டச். அண்ட் உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ்க்கும் ஐ எம் டெஃபினெட்லி வெயிட்டிங். And just please keep continuing to do whatever that you always passionately love. Please do. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.